Welcome to Ammu Furniture, offering all kinds of wooden, steel and plastic furniture since 1983. அதிகாரத்தின் கணிதம். தாவேக எப்படி ஆட்சி அமைத்தது? வாங்க, எந்த ஒரு தாமதமும் இல்லாம நேரடியா இந்த அலசலுக்குள்ள போகலாம். ரீசெண்டா முடிஞ்ச தமிழ்நாடு எலெக்ஷன்ல ஒரு மிகப்பெரிய வரலாறு படைக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த மேஜிக் எப்படி நடந்துச்சு? எண்கள் எப்படி கச்சிதமா பொருந்துச்சு? இதை தான் நாம இன்னைக்கு டீப்பா பார்க்க போறோம். 108 ரிசல்ட் வந்த உடனே தமிழக வெற்றி கழகம் 108 இடங்கள்ல அபாரமா ஜெயிச்சு ஒரு மாபெரும் அரசியல் சக்தியை உருவெடுத்தாங்க. ஆனா இவ்வளவு பெரிய வெற்றிக்கு நடுவுலயும் ஒரு மிகப்பெரிய கணித சிக்கல், அதாவது ஒரு மேத்தமேட்டிக்கல் சேலஞ்ச் அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருந்துச்சு. மொத்தம் இருக்கிற 234 சட்டமன்ற இடங்கள்ல தனி பெரும்பான்மை வாங்கணும்னா ஒரு குறிப்பிட்ட நம்பரை தாண்டி ஆகணும். தவகையோட இந்த 108 இடங்கள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மைல்கல் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான அந்த மிக முக்கியமான ஒரு சின்ன பகுதி இங்க மிஸ் ஆச்சு. பகுதி 1, மேஜிக் நம்பர், தடைக்கல்லும் ஆளுநரின் முடிவும். இது எப்படி ஆளுநர் மாளிகையில ஒரு பெரிய டென்ஷனை உருவாக்குச்சுன்னு பார்க்கலாம். அந்த 118 அப்படிங்கிற மேஜிக் நம்பர், அந்த நம்பர் இல்லாததால ஆட்சி அமைக்க ஆளுநர் உடனே அனுமதி கொடுக்கல. கொஞ்ச நேரம் யோசிச்சாரு. இது தமிழ்நாடு முழுக்கவே ஒரு பெரிய சஸ்பென்ஸை, ஒரு விறுவிறுப்பை ஏற்படுத்துச்சுன்னே சொல்லலாம். தனிப்பெருங்கட்சியா ஜெயிச்சவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு ஒரு பக்கம் கோரிக்கைகள் வெடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இங்கேதான் ஒரு சுவாரஸ்யமான ட்விஸ்ட். சட்டமன்றத்தோட கணக்கு எப்படி மாறுதுன்னு கவனிங்க. விஜய் அவர்கள் 2 தொகுதியில ஜெயிச்சிருந்தார் இல்லையா? ரூல்ஸ் படி அவர் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்யும் போது தவகையோட பலம் 107 மாறும். அதே நேரத்துல அவையோட மொத்த பலமும் 234 இருந்து 233 குறைஞ்சிரும். அப்போ என்ன ஆகும்? பெரும்பான்மைக்கு தேவையான அந்த மேஜிக் நம்பர் 118 இருந்து 117 குறையுது. இது ஒரு சம டர்னிங் பாயிண்ட். பகுதி 2, இடதுசாரி விசிக கூட்டணி பிளாக். இந்த கேப்பை ஃபில் பண்ண ஒரு எதிர்பாராத கூட்டணி எப்படி உருவாச்சுன்னு பார்ப்போம். இந்த நேரத்துல அரசியல் நகர்வுகள்லாம் அப்படியே மின்னல் வேகத்துல நடந்துச்சு. தவேக முதல்ல ஆளுநரை சந்திச்சாங்க. அதை தொடர்ந்து ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி அடுத்தடுத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அப்புறம் ஃபைனலா விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு வரிசையா அவங்க ஆதரவு அறிவிக்க ஆரம்பிச்சாங்க. இதுல குறிப்பா சிபிஐ சட்டமன்ற குழு ஆளுநருக்கு அனுப்பின கடிதத்துல பயன்படுத்திய அந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும். நிபந்தனையற்ற ஆதரவு. இந்த உறுதியான ஆனா ரொம்பவே நியூட்ரலான ஒரு லீகல் வார்த்தை தான் அந்த அரசியல் சாசன தடையை உடைக்கிறதுக்கு ஒரு சரியான சாவியா இருந்துச்சு. இதுல விசிகோட ரோல் ரொம்பவே முக்கியம். அவங்களோட செய்தி தொடர்பாளர் பாவலன் இதை ரொம்ப கிளியரா சொல்லியிருந்தாரு. அதாவது இடதுசாரி இயக்கங்களோட அவங்க தொடர்ந்து பயணிக்கிறதால சிபிஐ, சிபிஎம் அப்புறம் விசிகா 3ம் ஒரே பிளாக்கா தான் செயல்படுறாங்க. அதனால இடதுசாரிகள் ஆதரவு கொடுத்த உடனே விசிகாவும் வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கறது ரொம்பவே லாஜிக்கலான ஒரு அடுத்த கட்டமா அமைஞ்சது. பகுதி 3, புதிய பெரும்பான்மையை கணக்கிடுதல். இப்போ ஃபைனலா கணக்குகள் எப்படி டேலி ஆச்சுன்னு பார்ப்போம். இந்த எண்கள் எப்படி ஒன்னா சேருதுன்னு பாருங்க. தவிகாவோட 108 இடங்கள், அதோட காங்கிரஸோட 5 இடங்கள் சேருது, அப்போ 113. அடுத்து சிபிஐயோடைய 2 இடங்கள், அப்புறம் சிபிஎம்மோட 2 இடங்கள் சேரும்போது கரெக்டா அந்த புதிய மேஜிக் நம்பரான 117 அவங்க தொட்டுடுறாங்க. கடைசியா விசிகா தங்களோட ஆதரவை ஒரு சேஃப்டி பஃபரா, ஒரு பாதுகாப்பு வளையமா கொடுக்க மொத்த எண்ணிக்கை 119 உயர்ந்துச்சு. என்ன ஒரு கால்குலேஷன் பாத்தீங்களா? பகுதி 4, ஒரு புதிய அரசியல் சகாப்தம். இப்போ அரசியல் சாசன சிக்கல்கள் எல்லாமே கிளியர் ஆயிருச்சு. இந்த மேஜிக் நம்பரை வெற்றிகரமா அடைஞ்சதன் மூலமா விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா பதவியேற்பது இப்போ அபிஷியலாவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுவரை ஒரு சாதாரண ஆட்சி மாற்றம் கிடையாதுங்க. நம்ம மாநிலத்தோட அரசியல் வரலாற்றுல முற்றிலும் ஒரு புதிய சகாப்தத்தோட தொடக்கம், ஒரு பெரிய தலைமுறை மாற்றம் நடக்க போகுது. நாம இந்த அலசலோட இறுதிக்கு வந்துட்டோம். எண்களோட இந்த புதிய ஃபார்முலாவும் இந்த எதிர்பார்க்காத கூட்டணியும் தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை எப்படி மாற்ற போகுது? இந்த தலைமுறை மாற்றம் மாநிலத்தோட ஒட்டுமொத்த அரசியல் களத்தையும் எந்த அளவுக்கு மாற்றி அமைக்க போகுது? இதை நாம எல்லாரும் கட்டாயம் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிங்க. கூடிய சீக்கிரம் இன்னொரு சுவாரஸ்யமான அலசலோட உங்களை சந்திக்கிறேன்.